அம்மாடி, கூடி வர்ற நேரத்துல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடாத. நீ மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஏமா இப்படி இருக்க? எனக்கு புருஷன் இருந்ததையே எப்பவும் மறந்துட்டேன். எனக்கு சேர்ந்து வாழ விருப்பமே இல்லம்மா. அப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நீ எதுக்காக ஓடி போய் பார்த்த? அவன் மேல பாசம் இல்லாமையா? சும்மா வீம்புக்கு பேசி உன்னை நீயே ஏமாத்திக்காத. கடவுளே, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் அவரை போய் பார்த்தது பாசத்தினால இல்ல, தெரிஞ்சவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் பாக்குறது இல்லையா? இதுவும் அப்படிதான். ஏண்டி, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, அவனை நீ அப்படிதான் நினைக்கிறியா? ஆமா. அப்போ அவன் மேல உனக்கு அனுதாபம் அக்கறைன்னு எதுவுமே இல்ல? இல்ல. இல்ல, நீ வீம்புக்கு பேசுற. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அவனோட நீ சேர்ந்து வாழணுங்கிறதா என்னோட ஆசை. கடவுள் மனசு வச்சா அப்படி நீங்க வாழத்தான் போறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னோட ஆசை நம்பிக்கை எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஓர கட்டி வச்சிரு. கடைசி வரைக்கும் நான் தனியா தான் வாழ போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இவனோட போதனையானதானே நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இவனை தொலைச்சு தலைமுழுகினா தான் நீ உருப்படுவ. தம்பிகளா, நீங்க எல்லாம் அங்கேயே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. வாழ்க பாரதம். வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன், உட்காருங்க. அப்புறம் சகோதரி, வைத்தியரை பத்தி ஏதாவது தகவல் உண்டா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மகமாயி புண்ணியத்துல பூர்ணமா குணமாயி வீட்டுக்கு போயிட்டாராம். பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்காராம. சாரி தர்மன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வமும் இல்ல, அவசியமும் இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க வைத்தியராவுக்கு குணமாற வரைக்கும் பிரச்சனை எல்லாம் தள்ளி வைங்கன்னு. நீங்க தானே டைம் கேட்டீங்க. இப்போ அவருக்கு சரியாயிடுச்சு. ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? என்ன பேசுறீங்க நீங்க? அவர் இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஆமா சகோதரி, அதனாலதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இல்ல கண்ணீர் அஞ்சலி வைக்க நான் இடுகாட்டுக்குலாம் போயிருப்பேன். தர்மன், முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க. உடம்பு சரியில்லாதவர் பத்தி இப்படியா பேசுவீங்க? வெட்டி விட்டாலும் கட்டிக்கிட்ட புருஷனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி, அதை விடுங்க. இப்போ நமக்கு காலம் சாதகமா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஐயாவை பார்த்து பேசி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? தர்மன், இன்னும் அவரு ட்ரீட்மெண்ட்ல தான் இருப்பாரு. முழுசா குணமடையறதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? சகோதரி, மனுஷனா இருந்தா பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நோய் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஐயாவை தொந்தரவு பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா போவனாவுக்கு குடைச்சல் கொடுப்போம். அவன் மொத புருஷன் யாரு, அவன் குடும்பம் எங்க எப்படி இருக்குன்னு அவ பழைய குப்பைய கிளறுவோம். அந்த நாத்தம் தாங்க முடியாம நமக்கு சேர வேண்டிய சொத்தை அவளே பிரிச்சு கொடுத்துருவா. என்ன சொல்றீங்க? இல்ல தர்மன், அவளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பாதிக்கப்படுறது என்னமோ அவராதான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அவர் வருத்தப்படுற மாதிரி என்னால எதுவும் செய்ய முடியாது. வேற என்ன செய்ய சொல்றீங்க? திருவடியே சரணம்னு ஐயா காலில் விழ சொல்றீங்களா, இல்ல வேஷம் கட்டி ஆட சொல்றீங்களா? இப்ப ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க பேசுறத பார்த்து கோவப்படாம சிரிக்கவா முடியும்? என் சொந்த வேலையெல்லாம் விட்டு உங்களுக்காக நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா இன்று போய் நாளை வாயின்னு வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் பொறுத்து செய்யலாம் தானே சொல்றேன். ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? பழையவே பாடிட்டு இருக்காங்க, பாசத்தை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. அத புரிஞ்சிக்காம நீங்க எதிர்க்க இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அம்மான்னு சொல்ல புதுசா ஒரு மகன் கிடைச்சவன அப்படியே மனசு குளிந்து போச்சோ. அவனை நீங்க மகனா நினைக்காதீங்க, எதிரியா நினைங்க. ஐயோ, அவன் சின்ன பையன், அவனை போய் எதிரியாது இதுன்னு தப்பு தர்மன். நான் சொல்றது சத்தியமான வாக்கு. குட்டியா இருந்தாலும் பாம்புக்கு விஷம் இல்லாம போயிடாது. அந்த பொடி பைய அப்பாவுக்காக உங்ககிட்ட சமாதானம் பேசினானே, உங்களுக்காக ஏன் பேசல? சுந்தரிக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுங்க அப்பான்னு ஐயா கிட்ட சொல்லி இருந்தானா அவன் மனுஷன். அப்படி ஒண்ணும் அவன் பேசலையே. அவங்க உங்களை திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாந்துடாதீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? அத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் முடிவை நான் அப்பவே சொல்லிட்டேனே. என்ன, இன்று போய் நாளை வான்னு சொல்றீங்களா? இது பாருங்க தர்மன், உங்க அவசரத்துக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் என்னால செய்ய முடியாது. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து என்ன பண்ணலாம், எப்ப பண்ணலாம் முடிவு பண்ண வேண்டியது நான். அது வரைக்கும் பொறுமையா இருந்தா இருங்க, இல்லனா அத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன் பேச மாட்டீங்க? அப்பாவியாச்சே அனாதையா நிக்கிறீங்களே, நான் வந்து உதவி செஞ்ச பாருங்க. என்ன சொல்லணும்? நீங்க பண்ணது உதவி இல்ல. கேட்கும் போதெல்லாம் நானும் பணம் கொடுத்திருக்கேன். ஓஹோ, பணத்தை பொருட்டா நினைச்சிருந்தா நான் எப்பவோ போனா பக்கம் போயிருப்பேன். அவ பெருசா ஒண்ணும் கேட்கல. உங்க நிம்மதியை கெடுத்து உங்களை ஊரை விட்டு அனுப்புன்னு சொன்னா என்னால பண்ணிருக்க முடியும். ஏன் பண்ணல? பணத்தை விட நியாயம் தான் முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. தர்மம் தர்மம்னு பேசிட்டு இருந்த இந்த தர்மனையே கலத்தறுத்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். இனிமே நான் உங்க விஷயத்துல தலையிடுறதா இல்ல. இந்த தர்மனோட ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சா அந்த போவனா ராட்சசா மாதிரி உங்களை வதம் பண்ணிடுவா. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க நான் பார்க்கத்தான் போறேன். வரேன் சகோதரி. வாழ்க பாரதம்.
தேங்க்யூ மேம். ராட்சசி நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாள. சொல்லு சாரு. அவர்கிட்ட பேசுனியா? பெங்களூர் எப்ப கிளம்பி வராராம்? மார்னிங் ஃபோன் பண்ணியிருந்தாரு, உடனே கிளம்புறதா சொன்னாரு. நீ இப்ப என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு உடனே அவர்கிட்ட பேசணும். ஏதாவது பண்ணு. நோ ப்ராப்ளம் சாரு, நீயே ஃபோன் பண்ணி பேசலாமே. ஏ ஸ்டூபிட். அவர்கிட்ட பேச எனக்கு எதுக்கு ஓம் பெர்மிஷன்? நீ அவர்கிட்ட பேசணும், அதை நான் கேட்கணும். புரியல, என்ன பேசணுங்கிற? நீ இப்ப என்ன பண்ற? எனக்கு அவருக்கு உனக்கு 3 பேருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடு. நான் சொல்றதை அப்படியே அவர்கிட்ட சொல்லு. அது கேட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறத நான் கேட்கணும். ஓகே சொல்லு சாரு, நான் என்ன சொல்லணும் அவர்கிட்ட? சொல்லுங்க கேசவ். தமிழ் எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் தான் கிளம்புனேன். நேராக சென்டர் தான் போயிட்டு இருக்கேன். 5.5 ஹவர்ஸ்ல நான் அங்கே இருப்பேன். சாரி தமிழ், நான் கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு கேசவ்? வெளியே எங்கேயாவது? நோ, நான் இங்கே பெங்களூர்ல தான் இருக்கேன். அவசரப்பட்டு கிளம்பி வர தேவையில்ல, மெதுவாக வந்தால் போதுன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன் தமிழ், சாரி. கோவப்படாமல் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு சென்னையில் உங்கள் ஒய்ஃபோட இருந்துட்டு நான் சொன்னதுக்கப்புறம் வந்தால் போதும். என்னாச்சு கேசவ்? ஆல்ரெடி எனக்கு பெண்டிங் வேலை நிறைய எங்கே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? அதெல்லாம் யார் பார்க்கறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தமிழ், நீங்கள் கொஞ்ச நாள் அங்கே இருங்க. நான் சொல்லும்போது நீங்கள் இங்கே வந்தால் போதும். கேசவ், எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. என் மேலே ஏதாவது கோவமா? நோ, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தமிழ்? உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ உடனே எதுக்கு திரும்புறீங்க? ஒரு 2-3 நாள் அங்கே இருந்துட்டு. கேசவ், நீ இந்த மாதிரி பேச பேச எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. என்னோட வெட்டிங் டே அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நான் இங்கே வந்தேன். ஒருவேளை நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு கோவப்பட்டு தான் பேசுகிறீங்களோன்னு. உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. உடனே கிளம்பி வர தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ். கேசவ் ஒரு நிமிஷம். பாஸ், வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுங்களேன். ஹலோ, சொல்லுங்க தமிழ். கேசவ், தயவு செஞ்சு நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். என் ஒய்ஃபு, அண்ணா, அண்ணி யாருக்குமே நான் பெங்களூர் போய் வேலை பார்க்கறது பிடிக்கவே இல்லை. எல்லாரும் என்னை சென்னையில இருந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. இப்போ நான் பார்க்க போகிற வேலையில் தான் என் லைஃப், என் ஃபியூச்சர் எல்லாமே அடங்கியிருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சவால் விட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் திடீர்னு அங்கே கிளம்பி வர வேணான்னு சொன்னால் எனக்கு என்னென்னு புரியல கேசவ். தமிழ், உங்கள் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுங்களேன். 2 நாள் கழிச்சு வந்தால் போதும் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. தயவு செஞ்சு எதுவும் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். தமிழ், சொல்லுன்னு என்னை கம்பல் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையான ரீசனை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. கேசவ் ப்ளீஸ், எது வேணாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். இப்படி காரணமே எல்லாம் வர வேணான்னு சொல்கிறது தான் என்னால் ஜீரணிச்சிக்க முடியல. நான் தப்பு பண்ணி தான் நான் சாரி கூட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கேசவ், சொல்லுங்க கேசவ். ஐம் சாரி தமிழ், நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால நான் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இதை வருத்தத்தோடையும் சங்கடத்தோடையும் தான் சொல்கிறேன். இனிமே நீங்கள் பெங்களூருக்கு வர வேண்டாம். நீங்கள் வேற ஏதாவது ஒரு நல்ல ஜாபை தேடிக்கங்க. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு வேறு வழி தெரியல. ஹலோ தமிழ், லைனில் தானே இருக்கீங்க? இருக்க. இல்லை சைலண்ட் ஆகிட்டீங்க, என் மேலே ஏதாவது கோவமா? இல்லை கேசவ், நீங்கள் எதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. மும்பை கான்ஃபரன்ஸ்க்கு நான் போகாமல் என் வெட்டிங் டேக்கு போனதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதனால் கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்களோன்னு. எஸ், கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ரீசன். கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்க. கேசவ், நான் வெட்டிங் டேக்கு போகணும்னு பிடிக்கவே இல்லையே. சாரு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சதுனால தானே போனேன். நான் தான் அனுப்பி வச்சேன் தமிழ், அதுதான் தப்பாயிடுச்சு. கான்ஃபரன்ஸில் என்னால் கலந்துக்க முடியல. நான் அந்த டென்ஷனில் பேங்க் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். இப்போது லோன் சேங்ஷன் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணுன்னா இதெல்லாம் சாரி தமிழ், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக ட்ரீட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை கம்பல் பண்ணி சென்னைக்கு வர வச்சதுனால தான்
இந்த அளவுக்கு வந்து உங்களை நம்பி தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பிக்க போறதா சொன்னேன். ஆனா உங்களுக்கு உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறதா முக்கியமா போச்சு. இட்ஸ் ஆல் ரைட், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சாரி கேசவ், நான் உங்கள் கூட இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நீங்கள் என்ன உங்கள் ஒர்க்கிங் பார்ட்னரை சேர்த்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ என்னால் உங்களுக்கு பிரச்சனை. ஐம் வெரி சாரி. தமிழ், குடும்பத்தோட ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதையும் மனைவியோட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறதையும் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பணம் இருந்தாதான் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷத்துக்காக கிடைச்ச வேலையை மிஸ் பண்ணிட்டீங்க. கேசவ், நான் இங்கே வரணுன்றது நானே எடுத்த முடிவு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என் ஒய்ஃப் கிட்ட அங்கே வர முடியாது, நான் மும்பை போகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் நீங்களும் சாரும் தான் சேர்ந்து இருங்க கேசவ், நான் இப்போ உடனே சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். வெயிட் பொறுங்க. சாரு கிட்ட பேசுறதுனால ஒன்றும் பெருசா மாறிட போறதில்ல. ஆக்சுவலி உங்களை வர வேண்டாம்னு சொல்ல சொன்னதே சாரு தான். உங்க பிசினஸ்க்கு தமிழ் பொருத்தமா இருப்பாரு, அவரை உங்க கூட வச்சுக்காங்கன்னு சாரு தான் என்கிட்ட சொன்னான். அவ சொன்னதையும் தாண்டி நீங்களும் சின்சியரா ஒர்க் பண்ணீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப சாருவை உங்களை வச்சுக்க வேண்டாம்னு சொல்றான்னா என்னால புரிஞ்சுக்க முடியல தமிழ். அவளோட பேச்சு மீறி என்னால ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ், உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு சாருக்கு ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்ல, ஏன் கேட்குறேன்னா உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் சாரு என்கிட்ட சந்தோஷமா பேசுவா. ஆனா இந்த முறை ரொம்ப கடுமையா கோவமா பேசின மாதிரி தெரிஞ்சுது. அநேகமா அவளுக்கு உங்க மேல கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். சாருவோட கோவத்துக்கு என்ன காரணம்? அவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அதான் தெரியல கேசவ். சாரு கண்டிப்பாக காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்டா, ஏதாவது காரணம் இருக்கும். அதான் என்ன காரணம்னு கேட்குறேன். சாரு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா? இல்ல நீங்களோ உங்க வீட்டில் வேற யாராவது அவ மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டீங்களா? இல்லை கேசவ், தப்பு எல்லாமே என் மேலே தான். நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல. இதுக்கு மேலே இது டாபிக் பேசினா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன். பை. ஏங்க, வண்டி எடுங்க. எங்க சார்? எங்கேயாவது போய் தொலைங்க. என்ன சார்? சாரி, வீட்டுக்கே போங்க. சரி சார். சாரு, நீ சொன்னபடி சொல்லிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், என்ன திமிரா? சாரி, நீ என்னோட பாஸ். நீ சொல்றத செய்யறதா என்னோட டியூட்டி. ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்றதை மட்டும் செய். எதுக்காக செய்யறேன்னு வெட்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது, புரியுதா? அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டியா? இப்ப கூட துளசி மேலதான் தப்புன்னு சொல்ல அவர் தயாரா இல்ல. சாரி, அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது சாரு. துளசி மேல அவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். துளசி தப்பே பண்ணியிருந்தாலும் அது அவ்வளோ ஈஸியா ஒரு வாய் விட்டு சொல்லிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். துளசியால தான் என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு அவர் வாயாலே சொல்ல வைக்கிறேன். நீ இதையும் செய்வ, இதுக்கு மேலேயும் செய்வ. பொண்ணடி நீ. கேஷவ், சொல்லு சாரு. நான் சொல்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு அவரோட போனை அட்டென்ட் பண்ணாத. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணும்? சொல்றேன். இதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ண. ஓகே சாரு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தானே 50,000 அனுப்பி வச்சேன். செலவாயிடுச்சு சாரு. செலவாயிடுச்சா? படுபாவி, பணம் கொடுக்க சாரு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்றியா? நீயே ஒரு வெட்டி பையன், உனக்கு என்ன செலவாங்க? இல்ல சாரு, நீ தானே தமிழை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்ன. அதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு. சரி சரி, அனுப்பி வைக்கிறேன் போனவே. நானாடி வெட்டி பையா, பைத்தியக்காரே. உனக்கு வெக்கரண்டி வெடி, அப்ப தெரியும் நான் யாருன்னு. ச்சே.
எடுக்க முடியாது. சாரி. யூ ஐயோ ப்ளீஸ், என்னால உங்க போனை எடுக்க முடியாது. பண்ணாதீங்களே ப்ளீஸ்.